Hi நண்பா எல்லாருக்குமே பெரிய வணக்கம் நான் சந்திரு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா ஐபோன் 13 சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கணும். நானும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கேன். நேத்து நைட் 10:30க்கு பாத்தீங்கன்னா கலிபோர்னியால இருந்து பாத்தீங்கன்னா ஆப்பிளோட லான்ச் இவென்ட் ஆனது ஸ்டார்ட் பண்ணாங்க. பேசுறாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதோட ரேட்டை கேட்கும்போது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு நம்ம உடம்புல எந்த ஸ்பேர் பார்ட்ஸை விற்கலாம், அப்படி விற்றா கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்மளால் வாங்க முடியுமா, அந்த அளவு தான் பார்த்தீங்கன்னா மைண்டோட தாட்ஸில் இருந்துச்சு. அப்புறம் புதுசாக இந்த பிங்க் கலர்லாம் வேறு லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம நண்பர்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி லீக்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஐஃபோன் 13 பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு கீழே நம்ம நண்பர் ஒருத்தர் பிரசாந்த்ன்றவர், ப்ரோ இந்த 13லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து பிடிக்கும் ப்ரோ, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட குடல் குந்தாணிலாம் விற்கணும் அப்படின்ற மாதிரி செம்ம பண்ணா பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. பொதுவாக ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அதை 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க, இந்த ரேட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது, இந்த ஸ்பெக்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி லீக்ஸ்லாம் போகும். அந்த லீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று லான்ச் இவென்ட்டில் பார்க்கும்போது பரவாயில்லையே அந்த லீக்ஸ் அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. நமக்கு ஷாக்கு தர மாற்றங்களும் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு சில அட்வான்டேஜும் பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக இந்த 13 மினி நிறைய பேர் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா 12 மினி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகலை. ஆல்ரெடி சேல்ஸ் ஆன கஸ்டமர், அதை பை பண்ண கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்பிளே ரொம்ப சின்னதாக இருக்குது, பேட்டரி லைஃப் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் 12 மினி பார்த்தீங்கன்னா வராதுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 12 மினியும் லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நான் தமிழ்லேயே போட்டிருப்பேன் 5000 ரூபா பார்த்தீங்கன்னா நமக்கு சேவ் ஆகுது இந்த 13 ஃபோன்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது எதனால் அப்படின்னா பேஸ் வேரியண்ட் 64 GB இருந்துச்சுல, அது அப்படியே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆனால் ரேட் வைஸ் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன 12 சீரிஸ் இருக்குல்ல, ஐஃபோனோட 12 சீரிஸ், அதோட ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா அப்படியே 13 சீரிஸுக்கு இருக்குது. ஆனால் என்ன இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம 12 மினி 12 ப்ரோ மேக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் 64 GB. கொஞ்சம் உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள், 12 மினியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா, உங்களுக்கு 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்கும். இப்போ 13 மினியோட ரேட்டு 70,000 ரூபா தான் இந்தியாவில். ஆனால் பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 128 GB கிடைக்கும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஒரு 5,000 ரூபாலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் நமக்கு காசானது மிச்சமாகும், அதிகமான ஸ்டோரேஜ் வேறு கிடைக்குது. ஸோ அதனால சொல்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 13 மினியோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 5.4 இன்ச் ரெட்டினா டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, 12 மெகாபிக்சல். ஸோ அல்ட்ரா வைட் சென்சார். செல்ஃபிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று 12 மெகாபிக்சல். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செராமிக் ஷீல்டு ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன 12 மினியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ரேமையும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி உள்ள பேட்டரி எத்தனை இமேஜ் கொடுத்துக்கோன்னு ஒன்று மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோனை அக்கா கலட்டி எரிஞ்சு உள்ளே என்ன தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கான்றதை தெளிவாக பேட்டரி இத்தனை இமேஜ் தான் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்து இந்த ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா A15 பயானிக் சிப்பானது யூஸ் பண்ணியிருக்காங்க 4 ஸ்மார்ட் ஃபோனுக்கும். இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, 50% பெட்டர் CPU, 25% பார்த்தீங்கன்னா GPU இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 5G ஆப்ஷன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ட்டு வந்து எதிர்பார்த்தது எப்படா இந்த நாச் சைஸை குறைப்பீங்க, அதே மாதிரி 5G எப்படா கொண்டு வருவீங்க, இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் 10,000 ரூபா ஃபோனில் கூட இருக்குது, உனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து ஃபோனை வாங்குகிறோம், நீ இன்னும் 90 ஹெர்ட்ஸும் கொண்டு வர மாட்டேற, 120 ஹெர்ட்ஸும் கொண்டு வர மாட்டேற அப்படின்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சில ஃபோன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூனியன் அதாவது காமனான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பயானிக் A15 பயானிக் சிப் ஆனது யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா 5G ஆப்ஷன்ஸ் ஆனது இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோலையும் ப்ரோ மேக்ஸ்லையும் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 13க்கு வருவோம். இதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.1 இன்ச் ரெட்டினா டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டும் கிடையாது. பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அலைன்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிராஸாக மாற்றிருக்காங்க, 12 மெகாபிக்சல். செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 5G ஆப்ஷன் இருக்குது. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்னிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சோகமான விஷயம், பாக்ஸில் தான் சார்ஜரும் கொடுக்க மாட்டேன், இந்த வட்டம் கேபிளும் தர மாட்டானா, அதை வேறு நம்ம 2000 ரூபா அப்புறம் கேபிள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கணும். என்ன கொடுமை சார் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ இதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.1 இன்ச் ரெட்டினா டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு. பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்களா, 12 இல்லை அல்ட்ரா வைட் லென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களை மேக்ரோ ஃபோட்டோ எடுத்துக்க முடியும், மேக்ரோ வீடியோ எடுத்துக்க முடியும். அடுத்து வந்து இந்த என்னது டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க.
இதனால உங்களுக்கு 3x அண்ட் 6xக்கான ஆப்டிக்கல் ஜூம் உங்களால் பண்ணிக்க முடியும். சினிமேட்டிக் மோடில் வீடியோ எடுத்துக்க முடியும். இந்த சினிமேட்டிக் மோட் வீடியோ பார்த்தீங்கன்னா 4 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா அப்படி மாற்றி கொண்டு போவாங்க, சூப்பராக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இதோட பேட்டரி லைஃப் அவங்க அப்படி தான் சொன்னாங்க. 13 ப்ரோ மேக்ஸோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னா 12 ப்ரோ மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 2.5 மணி நேரம் அதிகமான பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அதே 128 GB தான். 128, 256, 512 GB, 1 TBக்கான எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸ் இதோட டிஸ்பிளே சைஸ் பார்க்கும்போது வெறும் ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் சைஸ் மட்டும்தான் மாறுது. 6.7 இன்ச் ரெட்டினா டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இதுலேயும் 3 கேமரா தான். கேமராவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சைஸ் மட்டும் மாறுது. இப்போ ரேட்டுக்கு வருவோம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 13 மினியோட ஆரம்ப விலை 128 GB ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 ரூபா. அப்படியே 13ஓட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 ரூபா. ப்ரோவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,20,000 ரூபா. ப்ரோ மேக்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபா. ப்ரோ மேக்ஸோட ஹையர் அண்ட் வேரியன்ட் இருக்குல்ல 1 TB வேரியன்ட் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,80,000 ரூபா. இதே இது யூஎஸில் இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? ஹையர் அண்ட் வேரியன்ட்டு உங்களுக்கு 1,00,000 ரூபா தான் வருது, அப்படியே US டாலர் இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணால். ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது 1,80,000 ரூபா. நிறையா நண்பர்கள் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் காசு இருக்கும் டக்குன்னு வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்சை போட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம நண்பர்கள் நிறையா பேர் கஷ்டப்படுற ஃபேமிலி மிடில் கிளாஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐயை போட்டு வாங்குவாங்க. அவங்களாம் அந்த 1,80,000 ரூபாய்க்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா வச்சுக்கோங்க, இஎம்ஐ கொஞ்சம் வட்டி கிட்டி போனாலும் 2,00,000 ரூபாய்க்கு இந்த ஐஃபோன் வாங்கணும் இந்தியாவில். ஆனால் ஃபாரினில் 1,00,000 ரூபா தான். 1,00,000 ரூபா அப்படியே டபுள் மடங்கு இருக்குது ரேட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்கப்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13. கூடவே பார்த்தீங்கன்னா டேப் 2 லான்ச் பண்ணாங்க. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 7 ஆனது லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்பெக்கு கேமரா எல்லாமே பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பொதுவாக ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ லான்ச் இவெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்ன புது விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் மனசுக்குள்ளே தூண்டும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க லான்ச்சு ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த ப்ரொமோ வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்றது. ஸோ இந்தியாவோட ரேட்டு தான் கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக இருக்குது. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த 64 GB தூக்கிட்டு 128 GB நம்ம கொடுக்குறனால 12 வாங்கினவங்களுக்கு 13 பார்க்கும்போது இதான் பொறாமல். என்னடாடி நான் வாங்கினப்போ 128 GB இந்த ரேட்டு கொடுத்துருக்கலாம்ல, இப்போ பாரு எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டே இருக்குது அப்படின்னு புலம்புவாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக சேல் ஆகும்? 13லாம் சேலே ஆகாது. 12 மினி ப்ரோ, 12 ப்ரோ மேக்ஸ். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி கார்டு ஆஃபர்ஸ் நிறையா வந்து தருவாங்க. இந்த வருஷம் 13 விட 12 சீரீஸ் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகும். அதே மாதிரி ஐஃபோன் 11 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய்க்குள்ளேயே வந்துடும். அப்படி இருக்கும்போது நிறையா நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஐஃபோன் 11 வாங்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, 5G கொண்டு வந்திருக்காங்க, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோலையும் ப்ரோ மேக்ஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. கேமராவில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஐஃபோன் 13ஓட நிலைமை. ஸோ யாரெல்லாம் வாங்க போகிறீங்க, யாரெல்லாம் வாங்குனீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. ஏதாவது டவுட்னா அங்கே வந்து பேசுங்க, பர்சனலாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் டைம் ஆச்சு நண்பா, ஈவினிங் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.